ஹாய் வணக்கம், நான் தான் அவங்க சங்கரி. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு வந்தோம்ல, புது வீட்டை வந்து நம்ம காட்டினதே இல்லைல்ல. நம்ம என்னென்னமோ நிறைய பேர் என்னென்னமோ காட்டுறாங்க. இன்னொன்று நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தது தான், நான் வீடு மாறிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வீட்டை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி பர்சனலாகவும் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக நம்மளோட வீட்டை காட்டலாம். புது வீடு, பட் என்றைக்கு நம்ம சொந்த வீடு கட்டுறோமோ அது மட்டும்தான் என் வீடு அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ வீடு காட்டினாமா, ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. உங்களோட சப்போர்ட்டு, உங்களோட ஆதரவு தான் என்னோட நம்பிக்கை. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம. எல்லாருமே வீட்டுக்குள்ளே வாங்க. சங்கரி வீட்டுக்கு கூப்பிட நினைப்பீங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிட்றேன். வீட்டுக்குள்ளே வாங்க. இதுதான் நம்மளோட ஹால். அரேஞ்ச் கூட செல்ல. இது எடுத்தோன்னே இது வாசல். அங்கே ரக்ஷன் உட்காந்துருக்கா, அவர் ஜட்டி போடல, காட்டக்கூடாது. இது வந்து டிவி வைக்கிற ஸ்லாப்பு. கொஞ்சம் கச்சமச்சான்னு நல்லா இருக்காது. இன்னொன்று நம்ம வந்து தேவைக்கான பொருள் தான் வச்சுருக்கோமே தவிர அதெல்லாம் நான் பெற்ற செல்வங்கள், மகள்கள். என் ஃபோட்டோன்னு ஒன்று கூட வீட்டில் இருக்காது, இன்னும் நான் வைக்கலை. இப்படியே வந்தீங்க அப்படின்னா மை மம்மி ஃபோட்டோ காட்டும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ என் பையன் வந்து உடச்சி குளவரி பண்ணி எங்கள் அம்மா அந்த அளவுக்கு ஆக்கிட்டான். இது பூஜை ரூம். என்ன சங்கரி பூவெல்லாம் காஞ்சி போய் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பங்குனி உத்திரத்துக்கு நான் சாமி கும்பிட்டேன், அதுக்கப்புறம் வெளியால் ஆகிட்டேன். ஸோ அதனால் கும்பிட முடியல. இதுதான் நம்ம வீட்டு ஹாலா. ஸோ இந்த பக்கம் நம்ம டிவி ஸ்லாப்பு, அந்த பக்கம் வந்துட்டு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமை வந்து அப்புறமேட்டு காட்டலாம். அப்படியே மின்னிக்காக வந்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரக்ஷன் அப்பா கிடையாது, பட் அவர் சொல்லிட்டு தான் ஊஞ்சல் அடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்மளை தொலை பண்ணாமல் வச்சாலும் ஜாலியாக இருக்காரு. இங்கே வந்து இந்த இதெல்லாம் இருந்தது மரலில் உட்டில் இருக்குல்ல ஒரு மாதிரி ஊஞ்சல், அதெல்லாம் போகணுன்னு ஆசை. வாங்க முடியாத நிலமை, அதை பார்த்துக்கலாம். நமக்கு ஒரு நாள் காலம் மாறும். ஸோ இது என்னோடய கிச்சன். வாங்க என்னோடய கிச்சனுக்குள்ள வாங்க. எப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்க சங்கரி வீட்டுக்கு கூப்பிட மாட்டுது. நேரில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க சங்கரி வீட்டுக்கு கூப்பிட மாட்டுது, டீ போட்டு தராது, தண்ணி தராது, சாப்பாடு தராது. ஆக்சுவலாக வீட்டுக்கே வாங்கினே கூப்பிடான்னு சொல்லுவாள். நான் ஒரே ரீசன் தான், வீட்டுக்கு ஏன் நான் வாங்கன்னு கூப்பிட மாட்டேன்னா, தம்பி இருப்பான், வீடு கலைஞ்ச மணிக்கே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் யாரையுமே மேக்ஸிமம் கூப்பிட மாட்டேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை தவிர மற்றபடி யாரையும் நான் கூப்பிட்டதே இல்லை. ஸோ இந்தமாரி போக போக எல்லாருமே கூப்பிடுவேன். கண்டிப்பாக சங்கரியோட வீடு அன்பு மனசோட வரவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஓப்பன்லேயே இருக்கும், பட் கால் பண்ணிட்டு மட்டும் வாங்க. சரி கிச்சன். என் மிக்சி உடஞ்சி போச்சு. என்னை மிக்சியை கடையில் போட்டுட்டு வேறு வாங்கணும். இப்போதைக்கு வாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. வாங்கலாம். நான் தான் சொன்னேன், நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லாமே ஆச்சரியப்படுற பொருள் அளவுக்கு நமக்கு இல்லை. நமக்கு அந்த பந்தா பண்ணுறது பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து பந்தாவுக்கு வாங்கி வைக்கிறது பிடிக்காது. தேவைக்கு வாங்கி வைக்கிற தேவைப்படுற பொருளே வீட்டில் நிறையா பொருள் தேவைப்படுது. பட் தேவைப்படுற பொருளே இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா பர்சனல் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று நமக்கு ஒரு இன்கம்னு வந்தால் தானே, ஃபஸ்ட்டு கை நிறையா நமக்கு ஒரு இன்கம் வந்தால் தானே நமக்கு பிடிச்சதையோ நமக்கு தோன்றதையோ நம்ம வாங்க முடியும். ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லை. என்னால் சுயமாக வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணுனா கூட தம்பியை வச்சுட்டு என்னால் வேலைக்கு போக முடியல. தம்பியை வச்சுட்டு எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரில. ஏன்னா டைமிங் செட் ஆக மாட்டேது, எதுவுமே செட் ஆக மாட்டேது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் வந்து ஈரோட்டில் போயிட்டு சேரீ வாங்கி தரேன், நீ புடவை கட்டினா அழகாக இருக்கும், ஸோ சேரீ பிஸ்னஸ் பண்ண அப்படின்றாங்க. எனக்கு நம்பி முதல் போடுறதுக்கு முதல்லாம் காசு இருக்கும், ஏதோ பொருளை வச்சு நம்ம முதல் போடலாம். பட் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, நம்மக்கிட்டலாம் புடவை வாங்குவாங்களா? அது நம்மக்கிட்ட வாங்கினா மட்டும் தான் ரொம்ப சீப்பாக பேசுவாங்க. அங்கே 150 ரூபாய்க்கு இருக்குது, இங்கே 300 ரூபாய்க்கு இருக்குது. வெளியே எவ்வளவோ கொடுத்து வாங்குவாங்க. பட் நம்மக்கிட்ட வாங்கும்போது ஒரு மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்ட அடாவடியாக பேச முடியாதுல்ல, அதெல்லாம் யோசிப்பேன். இன்னொன்று புடவை நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குவாங்களா, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கும். பட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றவங்க சொல்லுங்கள். நான் அப்படி சீக்கிரமே வீட்டிலேருந்தே சேரீ பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் தம்பியை வச்சுட்டு பண்ண முடியுமோன்னு தோணுது. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குவாங்களான்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அப்புறம் இது என்னோடய கிச்சன். வாங்க. இன்றைக்கி இன்னும் எதுவும் சமைக்கலை, சோறு மட்டும் வடிச்சிருக்கேன். கிச்சன் வந்து ஓரளவுக்கு சின்னது தான், ஆனால் முன்னாடி இருந்த வீட்டோட இது எனக்கு போதுமானதாக இருக்குது. கடவுள் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டம் தீர்றதுக்கு ஒரு வழி கொடுத்துருப்பான்றது எனக்கு நம்பிக்கை என்றைக்குமே இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டத்துலேயே இருந்திருக்கேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அதுலேருந்து நான் மீண்டும் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கேன். இருந்த வீட்டில் வந்து 2.25 இருந்தேன். ஒத்திக்கு நம்ம ஊர் சைடில் ஒத்தினுவோம், சென்னை இதில் லீஸுனுவோம். ஸோ வந்துட்டு இருந்தது 2.25 இருக்கேன். இப்போ இது வந்து 4 மாற்றிருக்கேன். இருக்கிற ஜொல்லில் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து சொந்தமாக தான் நம்மளால் வீடு வாங்க முடியலை. ரச்சனை வச்சுட்டு ஒவ்வொரு வீடாக காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு இடத்துலையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்றது எனக்குள்ள ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் என்னோட நீண்ட கனவு வந்துட்டு ஒரு சொந்த வீடு வாங்கி என் பிள்ளைய வச்சுட்டு என்னோட உயிர் போகணுன்றது என்னோட ஆசை. கடவுள் எப்படி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். இதுதான் சில இது செல்ஃப் ஏதாவது வைக்கிறதுக்கு செல்ஃப். என்ன சங்கரி பொருளே இல்லை, பாத்திரமே இல்லை, இதுதான் உன் வீடா இவ்வளோதான் அப்படின்னு நினைப்பீங்க. குடிசையாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணுங்களா, அதுதான். இது என்னோட குடிசையாக இருந்தாலும் எனக்கு நிம்மதியானதாக இருக்குது, போதுமானதாக இருக்குங்க. ஏன்னா தம்பியை வச்சுட்டு தம்பின்றதில் தேவையில்லாதது ஏன், அதனால நிறைய பொருள் பெட்ரூமில் கட்டி போட்டேன். ஸோ சிலிண்டர்லாம் டிமாண்டாக இருக்குது, என்கிட்ட ஒன்று ஃபுல்லு இருக்குது, ஆனால் சேல்ஸுக்கு கிடையாது, கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருக்கேன் ஃபுல்லு. ஸோ இனிமேல் தான் சமைக்கணும், அது வந்து ஒன்று. அப்படியே வாங்க போக போக நம்மளோட பெட்ரூமை காட்டலாம். பெட்ரூம் யூஸ் கிடையாது, எத்தனை தடவை ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் சொந்தமாக இருக்குது, சொந்தமாக இல்லைன்றது தான் ஒரு இது. இதுதான் பெட்ரூம். பாத்ரூம் மூடிட்டேன், இது குளிக்கிற பாத்ரூம் இங்கே இருக்கும். இங்கே குளிக்கிற பாத்ரூம் இவ்வளோதான் பெட்ரூமு. பரவாயில்ல, வாஷிங் மிஷின்லாம் பெட்ரூம்குள்ளே வைக்கிற அளவுக்கு இருக்குது. கசகசன்னா கொஞ்சம் இருக்கும், ஏன்னா இப்போ தானே நம்ம இந்த வீடு மாதிரி ஒரு 20 நாள் கிட்ட தான் இருக்கும். இவர் தான் என்ன பெற்ற புதல்வர், என் தகப்பனார், எங்கள் அப்பா. எனக்கு அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்குன்றனால எனக்கு இது கிஃப்டாக வந்துச்சு. எனக்கு பிடிச்சவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இது. அக்கா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியாது. நாங்கள் கஷ்டத்துலேயே வாழ்ந்தனால ஒரு டைம் கூட எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் கட்டி பிடிச்சி இந்த அன்பா மடியில் படுத்து சோறு ஊற்றிலாம் நாங்கள் அனுபவிச்சதே இல்லை. எங்கள் அம்மா அப்பாவுமே பண்ணதே இல்லை எங்களுக்கு. அவங்க கஷ்டம்னு ஓடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு பின்னால் நாங்கள் ஓடுவோம். ஸோ எங்களுக்குள்ள இந்த எங்கள் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்ச பாண்டிங், ஊட்டி விட்ட பாண்டிங் எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப உடம்புக்கு முடியாத அன்றைக்கி வேணால் ஊட்டி விட்டுருக்காங்களான்றது எனக்கு அது கூட ஞாபகமே இல்லை. ஸோ நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு. நிஜத்தில் தான் கட்டி பிடிக்க முடியல. நான் எல்லாருக்கிட்டையுமே ஒன்று தான் சொல்லுவேன், அம்மா அப்பா வந்து இருக்கும்போதே கட்டி பிடிச்சி என்னென்ன நம்ம ஆசையோ சின்ன ஆசையோ அதை நிறைவேற்றுறேன். செத்ததுக்கப்புறம் நடக்காது. நான் செத்ததுக்கப்புறம் ஃபோட்டோவில் தான் எங்கள் அம்மாவை கட்டி பிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நிஜத்தில் நான் ஒரு நாள் கூட கட்டி பிடிச்ச அம்மா நான் அவங்க மடியில் படுத்துக்கிறேன் நானும் சொன்னதில்லை, வாமா வந்து மடியில் படுமான்னு எங்கள் அம்மாவும் சொன்னதில்லை. சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு டைமே இல்லை. கஷ்டம், வறுமை, ஓட்டம், 3 பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணும் அப்படின்றதே எங்கள் அம்மா அப்பா மைண்டு போயிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு கிஃப்டாக, எனக்கு கொஞ்சம் கிஃப்டாக பண்ணது. ஸோ அந்த வீட்டில் மாட்டுறதுக்கு தோது இல்லை, அதனால் இங்கே இருந்துச்சு, அதனால் மாட்டிட்டேன். இதுதான் அதெல்லாம் கட்டாத இதெல்லாம் சின்ன பாத்திரங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் மூட்டை கட்டி போட்டுட்டேன். இதுதான் நம்ம வாஷிங் மிஷின். திருப்பதிச்சா தம்பியை காட்டாத ஜட்டி போட வேண்டாம். இது குளிக்கிற பாத்ரூம் மட்டும் பெட்ரூம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வந்து டாய்லெட் இருக்குது. ஸோ இதுதான் எங்களோடது. ஸோ இதுதான் என்னோட ஹோம் டோரை காட்டிட்டேன். நிறைய பேர் அமௌண்ட்டு இதெல்லாம் கூட சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நம்ம ஏன் பயப்படணும், இது நம்மளோட உழைச்ச காசு, நம்மளோட கஷ்டப்பட்ட காசு. யாரையும் ஏமாற்றி ₹1 வாங்கலை, யாரையும் நம்ம பொய் சொல்லி ஏமாற்றி வாங்க கிடையாது. ஸோ நம்ம அம்மா, எனக்கு என் அம்மா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளும் சிறுக ரோட்டில் பிச்சு எடுத்தோ, பூ விற்றோ, சித்தாள் வேலை பார்த்தோ, 1000 வேலை பார்த்து ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் 5 சவரன் போட்டு கட்டி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவால் முடிஞ்சது. அந்த 5 சவரனையும் கொண்டு போயிட்டு பேங்கில் அப்படி பண்ணி 3 லட்சம் 2 லட்சத்துக்கிட்ட வச்சுருக்கேன். 2 லட்சத்துக்கிட்ட. எனக்கு ஒன்று தான், பாப்பா வயசுக்கு வந்தால் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற ஒரு ஃபீல் மட்டும் எனக்குள்ளே இருக்குது. ஸோ வேலைக்கு போய் அதெல்லாம் திருப்பணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது. ஆனால் கடவுள் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, வயிற்றில் குழந்தை வந்து 10 மாதம் இருந்தால் எப்படி பொத்தி வீட்டில் இருப்பாங்களோ, இப்போ அந்த நிலமையில தான் இருக்கேன். ஏன்னா தம்பிக்கு 7 வயசு ஆனால் கூட அவனோட மூளை வந்து 3 மாத குழந்தைக்கான மூளை தான் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவனை விட்டுட்டு என்னால் எங்கேயுமே போக முடியலை. வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு வந்து பிஸ்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ கேட்டிருக்கேன், ஒரு வேலை கேட்டிருக்கேன். இந்த ஒரு மாதிரி டைமிங் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்து தம்பியை பார்த்துட்டு நான் வேலைக்கு போகிற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம், அந்த மாதிரி வேலைலாம் கிடைச்சா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு பார்ப்போம்.